பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் அந்த 2 பேருமே சொல்கிறாங்க, இந்த பொண்ணை நம்பாதீங்க, இது லேஸ்பட்ட பொண்ணு கிடையாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இந்த பிளான் பண்ணிக்கிட்டு இவ எப்படி வேலை பார்க்குறா, அப்படியே பொய் சொல்கிறா, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பொன்னி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அப்போ சக்தி நீ தான் பேசணும், நீ எதுக்கு பேசாமல் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன சக்தி எனக்கு தலையை சுற்றி விட்ட மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியலை, பொன்னி அப்படியே எப்படி பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரீத்தி ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பொன்னி சொல்கிறாங்க, நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு தானே சக்தி நீங்கள் சொல்லணும், நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க. இல்லை பொன்னி, சின்ன வயசுலேருந்து என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நீ இப்படி பண்ண, அதில் என்ன தப்பு இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சக்தி, நீங்களும் என்ன அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாங்க, பொன்னி ஏதோ தப்பை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பவானி சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, சக்திக்கும் பிரீத்திக்கும் தான் கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரீத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, நீ சக்தியை அடையணும்னு நினச்சேன், நீ பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஷாக்காகி நின்று பார்த்துட்டு இருக்காங்க பிரீத்தியை. அதுக்கப்புறம் ஜெயா சொல்கிறாங்க, நீ தான் கெட்டவ, ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும், ஏதோ இப்போ கொஞ்ச நாளாக நல்ல மாதிரி இருந்துட்டு இருந்தேன்னு நினச்சேன், ஆனால் நீ கெட்டவ தான், வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஷாக்காகி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.